ஹலோ கைஸ், இப்போ நம்ம விளையாட போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா பில்டியா கோலம் ஆர்மி அதான் விளையாட போகிறோம். இப்போ கோலம் என்னடா அப்பா என்ன கோலம் இப்படி வந்துட்டான், வீடு மாரி வந்திருக்கு. இதுதான் கோலம் போல கைஸ். இது லெவல் 1 கோலம் ஸ்வாட் ஸ்டாண்டு. என்னடா வந்துடவே மாட்டேங்குது. வா வா வா, நான் எத்தனை வாட்டி இடிப்பேன். வந்துச்சு. இங்கே என்ன பண்ணணும், எக்யூப் பண்ணிடணும். ஸ்வாடை எக்யூப் பண்ணிட்டேங்க. எக்யூப் பண்ணி வச்சு இது பார்த்தீங்களா ஸ்வாடு. யாரும் வாங்க அங்கே கொடுக்குதா பாம்பு கிளிக் பண்ணுமா? அம்மா என்ன நடக்குதுங்க? அப்பாவே எனக்கு போட்டு குழம்பு கற்றுக்காங்க முடிச்சுட்டாங்க என் கதையை. இதை போட்டு காசு வச்சுட்டு வாங்கிட்டு வேலை பண்ணி வேலை பண்ணுறேன். டோட்டலாக 3 தான் போல. யார் நீ? இது வந்து என்னடா பண்ணிட்டு பாம்பா எள்ளு கட்டி வச்சுதான் சண்டை போடணும். சரி, என் இடத்த உடச்சி நாட்டம் பண்ணிட்டு தான் இடத்துல வெளியே போயிடுங்கடா. கோலம் வேறு தேவைப்படுது. ஐயோ, இது பெரிய பழைய வந்து கொடுத்தாங்க. பாம்பு மேலே வராது. எனக்கு காசு தேவை. காசு இருந்துச்சு ரொம்ப $50 தான் கேட்குது. ஆனால் இது இல்லை. போங்க அப்படியே அடிச்சு பட்டையை கலப்புங்க எல்லாரையும். முடிஞ்சா இப்போ சண்டைக்கு ஓட்டா. சண்டைக்கு ஓட்டா சண்டைக்கு ஓட்டா சண்டைக்கு ஓட்டா மூஞ்சி போட்டுச்சு. இதோ சொன்னாங்க இவங்களெல்லாம் நானே அடிச்சிட்டேன். NPC இருக்காங்களா? கோலன்ஸ் இங்கே வந்துடுங்கடா. அவ்வளோ 300 கிடச்சிருக்கு. பரவாயில்ல. இன்னொரு கோலம் வாங்குவோம். காசே இல்லையா? எவ்வளோ 200 ரூபா இருக்கா? ஓகே, 200 ரூபாய்க்கு என்ன வாங்கலான்னு தெரியும். இது காசு கலெக்ட் பண்ணிட்டேன். இங்கே ஒரு 200 ரூபாய் இருக்குது. இப்போ 400 ரூபான்றது 500 ரூபாய் வச்சு அது வாழை போட்டு வாங்கடா வாங்கடா. யாரு தைரியமாக போகலாம். என்னடா ஏங்கல என்கிட்ட வச்சுக்காதே. தாங்க மாட்டேன். நான் யாரு வாட்டா? என்ன அப்புறம் வந்துக்காரு? என்ன ப்ரோ என்னையே அசிட்டிங்க? என்ன ப்ரோ என்னையே அசிட்டிங்களே? என்ன ப்ரோ என்னையே அசிட்டாரு? என்ன ப்ரோ இதில் பிளேஸை கூட அடிக்க முடியும் போல. ஓகே, நம்ம போவோம். என்ன ப்ரோ அங்கே இருக்காரா? அவரை அடிச்சு வந்து காலி பண்ணிடணும்டா. அதுக்கு முன்னாடி என்ன ப்ரோ அடிப்பேன். எனக்கு தேவை சிக்கன். ஐயோ, ஏதோ புஷுன்னு போட்டுருக்கோம். ஐயோ, எங்கள் பக்கமே பார்த்தவங்களே வந்துச்சு. இங்கே வாங்க. ஒருத்தனை 3 பேர் அடிக்கிறாங்க. 3 பேர் ஒருத்தனை அடிக்கிறீங்களே. வெக்கமா இல்லை? NPC 800 ரூபாய் வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் அடிச்சு எல்லாரையும் காலி பண்ணுவோம். NPC இங்கே வாங்கடா முடிஞ்சா.
நல்லா என்னன்னு தெரியலையே. இதில் இதுவே மற்றவங்க அடி நம்மளுக்கு ஒன்று பரவாயில்ல. இப்போ நமக்கு கிடைச்ச காசை நம்ம வச்சு கட்டலாம். இப்போ 9,000 ரூபாய் கிடச்சிருக்கு. இங்கே அல்சர்னு ஏதோ இருக்குது, அதை வாங்கலாம். சரி, என்ன மூக்கு இப்படி வச்சுருக்கு? மூக்கு 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 மூக்கு. ஓகே, போய் சண்டை போட்டு திருப்பி காசு எடுப்போம். 500 ரூபா இருக்கு. ஃப்ளாகு கேட்டு கேட்டு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. உள்ள வராங்கடா, வெட்டிங்களெல்லாம். இந்த பெரிய குளத்தை தான் சொன்னாங்க. என்னடா நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? ஒரு கும்பலையே லாரி பண்ணி வச்சுக்கிச்சு. ஓகே, காசு சேர்த்து வச்சுருக்கோம். 500 ரூபா கொடுத்து கேன் ஒன்று கட்டிடுவோம். நல்லாயிருக்கும். எல்லாம் அடித்து தேர்த்தரலாமே. இங்கே யார் வராங்களோ அவங்களெல்லாம் அடிச்சு வாட் ப்ரோ எங்கே இல்லை ப்ரோ. வாட் ப்ரோ நான் ப்ரோ என்ன ப்ரோ என்ன இங்கே அடிச்சிட்டிங்களே ப்ரோ. என்ன ப்ரோ நியாயமாக இல்லை ப்ரோ. ஓகே, இப்போது என்பிசி என்னடா எல்லோ கலர்லலாம் வராங்களா இப்போது? என்பிசி வச்சுக்கிட்டேன் நான் கதையை அவ்வளோதான். என்ன ஐயா சண்டைக்கறியா? சண்டைக்கு வாடா. சண்டைக்கு வாடா. சண்டைக்கு என்னடா என்ன தூக்கி போட்டீங்க? சண்டைக்கு வாடா. இங்கே சண்டைக்கு வாடா. இங்கே வாடா சண்டைக்கு. முதல்ல பாஸ் கூட ஃபைட் பண்ணுங்கடா. நான் பாஸ் டா. என்ன என்பிசி இப்படி வந்துகிட்டே இருக்கான்? 2,000 ரூபாய் கிடச்சிருக்கே, பரவாயில்ல. இன்னும் நீ சொல்கிற நல்லா சொல்லவே கூடாது. இன்னும் நீ கலந்துச்சு. இவன்னா ஊற்றிக்கிட்டே இருக்கான் சும்மா. இந்த வாங்கிக்கோ. சிங்கி என்ன யாருக்கு தெரியல. நான் என்ன போட்டு அடிச்சிட்ருக்கேன். லெவல் 3 இருந்தாலும் அடிச்சு மூஞ்சி தைக்கிறது தான் என் வேலை. ஸ்டாக்கா என்னதுன்னே தெரியல. வாட் ப்ரோ என்ன ப்ரோ அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அண்ணன்? வாட் ப்ரோ 2,000 ரூபா இருக்கு. 1000 ரூபாய்க்கு கேட் ஒன்று வாங்கணும். 500 ரூபாய்க்கு இது வாங்கணும். இது 10,000 ரூபாய் 1000 ரூபாய் தான் கேட்குறாங்க. ஓகே, இன்னொரு ஆர்சர் வாங்கியாச்சு. இப்போ 700 ரூபா தான் இருக்குது நம்மகிட்ட. இப்போ மைன் அப்கிரேட் போட்டுருவோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு காசு திருப்பி போய் காசெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம். இதை வந்துட்டேன்டா நான். எனக்கு பாம்லாம் தேவையில்லை. நான் கத்தியை வச்சு எல்லோரையும் அடித்து காலி பண்ணிடுவேன். நானே போடுவேன். என்னடா பாஸுங்க ஒருத்தனுக்கு மதிக்காமல் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வாங்கிக்கோ. என்ன நீ பாஸுங்க இருக்கேன் முடிச்சு விட்டாங்க. கும்பலாக ஒரு கூட்டம் வந்து என்ன முடிச்சு விட்டீங்களா? பரவாயில்ல, வரேன்டா. நான் மீண்டும் வரான். என்னடா நீ இந்த மண்டியில் வந்து போடி. இந்த ப்ரோ இங்கே ஒரே ஒரு கத்தி தான் வாங்க முடியுது. அது ஒன்றுதான் இருக்குது. ஒரு பெரிய கத்தி ஏதாவது கிடச்சா செம்மையாக இருக்கும். டார்க்கு இந்த என்பிசி எல்லாம் அடிப்போம். என்பிசி இந்த வாங்கிக்கிறேன். இங்கே வாடா. அடித்து மூஞ்சியை பேத்துருவோம். மூஞ்சி மோரையப்பாரு. மோரையப்படா. நான் ஒரே ஒரு என்பிசி வந்து என்னை முடிச்சு விட்டுச்சே. ஒரு என்பிசி இப்படி பண்ணக்கூடாதே. எனக்கு லோவாக இருக்கும் போது செத்தப்பாங்க சாவடிக்கிற மாதிரி இது. இந்த வாங்கிக்க. நீ என்ன புசு நான் இப்படி ஒன்று ஊற்றி விட்டுட்டு இதை முதல்ல முடிச்சு விடுவோம். ஒன்றும் அந்த ஊற்றி விட்டு அது என்னமோ ஊற்றி விட்டு லிக்விட் மாரி. அந்த லிக்விட் என்னதுன்னு தெரியல. ஊற்றி விட்டுக்கிட்டே இருக்கு பாட்டு. புதுசாக ஏதோ ஆம்பர் மாரி வந்துக்குது. பெக்கியோ எங்கே தெரியுது? எங்கே இருக்கா எங்கே இருக்கு தெரியல. என்ன காசு அது பார்த்து ஏறிக்கிட்டே இருக்கு. லீடர் போர்டில் பார்ப்போம். வாட் ப்ரோவும் ஃபஸ்ட்டில் கிடையாது. இல்லை கவனிப்போ வாட் ப்ரோ. என்ன ப்ரோ நம்ம தான் லாஸ்ட்டில் இருக்குமா? சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம். என்னடா இது கத்தியே வர மாட்டேங்குது. இன்வெர்டர் இல்லை வரல.
நேற்று லீவா அக்செப்ட் என்னவே தெரியல, திடீர்னு காசு கொடுத்துட்டாங்க. இது என்னன்னு தெரியல, அது வேறு வரவே மாட்டேங்குது. நம்ம இதை வச்சு சண்டை போடுவோம். இது வந்துச்சு. ஓ ஓ ஓகே ஓகே புரிஞ்சிச்சு. நம்ம இது எடுத்தாலே அது எடுத்த மாதிரி இல்லை, வெளியே பார்க்கறதுக்கு காட்டுது. என்னடா யூபிஎஸ்சியை முடிச்சு விட்டுருங்க. ஏண்டா இது கட்டானாலுக்கு 10,000 ரூபாய் கேட்குறாங்க. 10,000 ரூபா தானே, எனக்கு 3,000 ரூபா தேவை. அந்த 3,000 ரூபாவை நம்ம எடுத்து போண்டே. வாட் ப்ரோ நின்றா. ப்ரோ வாட் ப்ரோ அடிங்க ப்ரோ. வாட்டே என்ன ப்ரோ நில்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ ஓடுறாரு. என்ன ப்ரோ பயமா? ஐயோ என்னடா நீங்கள் டபுன்னு அடைச்சி விட்டீங்க. நம்ம நார்மல் கத்தி வச்சுருக்கும் போதே நல்லா சண்டை போட்டோம். நம்ம இதே வச்சுருப்போம். ஏன்னா இதுவே நமக்கு வசதியாக இருக்குது. நம்ம இதே வச்சுருக்கும் போதே நல்லா சண்டை போட்டோம். ஏன்னா இது மண்டியில் ஏதோ கொண்ட மாரி வச்சுருக்கேன். வாங்கிக்கோ. ENTCயாக இருந்தாலும் சுற்றி அடிப்பேன்டா. நான் இப்போ வந்து உங்கள் கதையெல்லாம் முடிப்பேன்டா. என்ன ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் சண்டை போட்டுருக்கீங்க, அறிவில்ல? உங்கள் என்கிட்ட சண்டை போடுங்கடா. என்ன வாங்கிக்கோ. என்ன நீ ரொம்ப பண்ணுற? இந்த குத்து இந்த நல்ல குத்து முடிச்சு விட்டாங்க. பரவாயில்ல, நமக்கு காசு வந்துக்கிட்டே தான் இருக்கும். 10,000 ரூபாய் வரைக்கும் சேர்த்துட்டு இருப்போம். யாரா நீ ஜெயண்ட் மாஸ்டராக இருக்க? யாராக இருந்தால் எனக்கு என்ன, இந்தா வாங்கிக்க. என் கையில் குத்து தான் வாங்க பாருங்க. குத்து நல்லா குத்து நல்லா குத்து. எதிரி பறந்து குத்து. பறந்து அடிப்பேன்டா. இதோ வரண்டா. ஏன்டா இது நல்லா மேன் இதோ வராங்க பாருங்க. மேன் இப்படிலாம் பண்ணக்கூடாது மேன். என்ன தெரியல, ஃபோன் ரொம்ப ஹேங் ஆகுது. இதோ இந்த புதுசு நான் அடிச்சு விடணும். ஓகே, நான் 1000 ரூபாய் கிடைச்சா போதும். என்னடா நீங்கள் சும்மா கிடப்பிட்டு நானே கொஞ்சம் இதுவில் இருக்கேன். போங்க, அவங்க கூட சண்டை பார்த்துக்க எனக்கு டைம் இல்லை வெடிமா வந்து முடிச்சு விட்டுவாங்க. இந்த வாங்கிக்க இப்போ வாங்கிக்கலாம். அதிகமாக ஃபோன் ஹேங் ஆகிடு எனக்கு தெரியல. சரிங்க பரவாயில்ல. இந்த ஒரு வெடிக்கு சண்டை போடுவான் இந்த ப்ளூட்டோ கேமர். இந்த டெத்தாவில் நல்ல சண்டை போடலாம். இந்த வாங்கிக்காங்கடா. இதுக்கு ரோலையே இருக்கேன், இருந்தாலும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கேன். என்ன ஒரு சின்ன பையன்கிட்ட போய் 2 பேர் தப்பு வராங்க இருங்க. முடிச்சு விட்டாங்க. யாரா நீ கடை மாடு மாதிரி இப்படி இருக்க? நீ எத்தனாவது லெவல்னு தெரியல. இது கட்டானா வந்துருச்சு. எக்யூப் பண்ணி பார்ப்போம் எப்படின்ட்டு. இல்லைங்களா இது வேலைக்கு ஆகலைன்னா நம்ம பழைய கட்டி எடுத்துக்கொண்டே இந்த வாங்கிக்க எந்த வாங்கிக்கலாம். ஓகே இதே நல்லா இருக்குது. இது என் கோட்டைக்குள்ளே நூலையே பார்த்தா உங்கள் கதையை அவ்வளோதாண்டா. என் கதை அவ்வளோதானா? இதோ வரேன்டா. இங்கே தானே இருக்கீங்க? இதோ வரேன்டா. என்கிட்ட வச்சுக்காத, நான் நல்லா அடிச்சு மூஞ்சிட்டு கூப்பிடுவேன். எங்கே அடிதான் ஏன்டா இங்கே லம்பாடி. நில்லுங்கடா. நான் உங்களெல்லாம் சுற்றி அடிக்கணும் போல. சுற்று கண்ணா டேரட்டா அந்த மாதிரி அடிக்கணும் போல. ஓகே இதோ வரண்டா ப்ளூட்டோ கேமர். அங்கே என்ன நீங்கள் வேடிக்கை பார்த்துருக்கீங்க. இந்த வாங்கிக்கிறா. வந்து இதுலேயே ஒரு போட்டு வாட் ப்ரோ வச்சு அவரை தான் அடிக்கணும் முதல்ல. இந்த கேனன் வேறு நம்மளை போட்டு தள்ளிடுச்சு. கேனன் மண்டையிலே ஒன்று போட்டுன்னா அவ்வளவுதானே. அதில் 1000 ரூபாய் கொடுத்து அப்கிரேட் பண்ணுமா? அதுக்கு நம்ம ஒரு அர்ச்சரை 2000 ரூபா கொடுத்து அப்டேட் பண்ணிடலாம். அப்கிரேட் அர்ச்சர் என்ன கூப்பிட்றாங்க? என்ன வேணும்? அப்கிரேடரா? இவர் தான் அப்கிரேட் பண்ணுவாரா? ஓ 50,000 கேட்குறாங்க. 50,000 கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவீங்க? அர்ச்சரை அப்கிரேட் பண்ணியாச்சு. இப்போ நம்மகிட்ட காசு கம்மியாக இருக்குன்ட்டு என்னடா நீங்கள் இங்கே வாங்கடா. இங்கே வாங்கடா. இங்கே சுற்றி அடிப்பான்டா இந்த ப்ளூட்டோ கேமை. எப்படின்னா சுற்றி கண்ணாலே டேரக்டாங்க தான். இங்கே லாக் மாதிரி இருக்குது.
டேய் என்னடா தூரமாக இருந்து இப்படி அடிக்கிறீங்களே, வெக்கமாக இல்லையாடா உங்களுக்கெல்லாம்? கிட்ட வந்து நேர்மையாக அடிங்கடா நிஜா, தைரியம் இருந்தா. தூரமாக இருந்து சொல்கிறீங்களா என்ன இப்படி பண்ணுறீங்க? வேண்டாம் டேய், இதை வரேன்டா இருங்கடா. டேய் கோவான் இவர் அடிப்பான். கோவான் ப்ரோ நில்லுங்க ப்ரோ, உங்களை நான் அடிச்சு காசு எடுத்துக்கிறேன் ப்ரோ. கோவான் ப்ரோ அச்சா இவர் அச்சா காசு வரலா காம்பட்டு. நான் ஃபுல்லாக என்பிசி தான் வரும்னு நினச்சேன், பிளேயர்ஸ்லாம் வருது. இங்கே ரெட் டீம் வருதுடா. ரெட் டீமே உங்களெல்லாம் முடிச்சு விடுவோம்டா, ஏன்னா நாங்கள் அவ்வளோ ப்ளூ டீம் தூரமாக இருந்து அடிக்கிறீங்கள, நான் பார்த்துக்கிறேன் உங்களை இப்போ வச்சுக்கிறேன் இருக்குடா. நானும் ஒரு தூரமாக இருந்து அடிக்கிறது வாங்கணுமே, என்னது இது? ஓ லிவரா இது போல ஒரு கேனை நான் வாங்குறேன்டா. இது வந்துட்டேன், என் படையோடு நான் வந்துட்டேன். டேய் என்னடா நீங்கள் இப்படி வந்துட்டீங்க எப்படா? டேய் பிங்க்கு, இந்த பிங்க்கு தான் கைஸ் ரொம்ப நச்சு அடிச்சுட்டே இருக்கானுங்க, தொல்லை கொடுக்குறாங்க. ரெட்டு கூட அடிச்சிடலாம், இந்த பிங்க்கு அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. இந்த பிங்க்கு அடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே ஏதோ 1500 ரூபாய்க்கு அடிச்சது இன்னொன்று வாங்கி சொல்லியிருக்காங்க. வாங்குவோம், அதுக்கு முன்னாடி போய் காசு சொல்லலாம். டேய் இந்த பிங்க்குகளெல்லாம் அடிச்சுக்கணும் முதல்ல. இது பிங்க் கலரில் இருக்காங்களே நம்மளை அடிக்கணும், உனக்கு தான் ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க. ஓகே டேய் பிங்க்கு காரனுங்களா மூணு இங்கே வாங்கடா. வாட் ப்ரோ தானா? வாட் ப்ரோ இந்தாங்க வாங்கிக்கோங்க ப்ரோ. என்ன அடிச்சு போட்டார் வாட் ப்ரோ, அவரும் கட்டானா தான் வச்சுருக்காரு. பட் ஆனால் அவர் ப்ரூ போல் நம்ம போய் ஒரு அடிச்சது வாங்கிடுவோம், ஏன்னா அவனுங்க தான் தூரமாக இருந்து சொல்கிறானுங்க. கண்ணாலே டேய் எங்கடா இருக்கீங்க? வரேன்டா ப்ளூட்டோ. டேய் நான் அடித்தா தாங்க மாட்டேன். க்ரீன் ஒருத்தன் வராங்க. ரெட்டு என்பிசி தான் ஃபுல்லாக என்பிசி. இங்கே சண்டை கொடுங்க. க்ரீன் டீம் வரானுங்க கைஸ், க்ரீன் வரானுங்க. க்ரீனு இவங்க தான் போகுது. க்ரீனு ரெட்டு வந்து எனக்கு ரொம்ப கோவான்றது. அவர்தான் சரி கால்குலேட்டர். டேய் சுக்குன்னு ஊற்றி நான் காலி பண்ணிடுறீங்களா? எவ்வளோ ஒன்று ஊற்றி அந்த பிங்க் கலரில் ஏதோ ஒன்று ஊற்றுறாங்க, அது என்னதுன்னு தான் தெரியல. ஆசிடுன்னு நினைக்கிறேன். அந்த ஆசிடை ஊற்றுறீங்க அது வரண்டா. ஓபி ஆக்ஸா? ரோபக்ஸ் கேட்குறாங்க. ஷாப் இருக்கு, ரோபக்ஸ் ஷாப்பு. கண்ட்ரோல் அட்டாக் டிஃபென்ஸ் ஸ்டேஷன். ஓகே இப்போ நம்ம அட்டாக்கில் தான் இருக்கோம், நான் டிஃபென்ஸ் பண்ண முடியாது. டிஃபென்ஸ் அடிக்கடி மாற்றிக்கலாம். இந்த டே நான் ப்ளூட்டோ கேமர் அடிக்க நினைக்கிறவங்க கலர் எடுத்துக்கிறேன். கோவான் ப்ரோ தான் போகுது, அவர் தான் க்ரீனா? ஓகே கோவான் ப்ரோ தான் க்ரீன். கோவான் ப்ரோ ப்ரோ அடிச்சிட்டிங்க பரவாயில்ல. கண்ட்ரோலில் ஸ்டேஷனாக டிஃபென்ஸுக்கு மாற்றுவோம். டிஃபெண்ட் டீம் தான் உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து இங்கே டிஃபெண்ட் பண்ணிகிட்ருப்பானுங்க. ஃபுல்லாக டிஃபெண்ட் டீமாக மாற்றிட்டோம். இங்கே எவனாச்சும் வரணும்னு நினச்சா டிஃபெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அது வரையும் நம்ம போய் வேறே அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு என்பிசி அடிக்க இவ்வளோ பேர் தேவைப்படுறதா ரெண்டுக்கு? ஓகே இப்போ நம்ம டிஃபெண்டே பண்ணிட்டுருங்கடா நீங்கள், நான் போய் அடிச்சுட்டு வரேன்டா. இல்லைண்ணா அட்டாக்கை மாற்றிடுவோமா? ஸ்டேஷன் மாற்றிக்கணும்னா ஓகே ஃபாலோ மாற்றினா நம்ம பின்னாடியே வருவானுங்க போல பேஸ். நம்ம அட்டாக்கே வச்சு இப்போ தெரியுது, நான் அப்போ தான் வச்சு கலி பண்ணுவானுங்க. ஒரு என்பிசி தான் அதிகமாக இருக்காங்க. என்பிசி அவங்க கிட்ட வந்து அடிக்கிற ஃபேமிலியாண்டா. ஏய் ஆனால் பொசுக்குன்னு ஊட்டாதீங்கடா, கண்டிப்பாகுது ஆசிட் எதிர்க்கு. ஆனால் கீழே
டேய் இந்த வாங்கிக்க இங்கே வா இந்த படை இந்த கேம் தலைவன் அப்படின்னா சரி என்பிசியை நல்லா முடிச்சுடுச்சு. இப்போ யார் பஸ்ஸில் இருக்கா? லீடர் போர்டு போர்டில் யார் கேட்டாவே லீடர் போர்டு நம்ம செகண்டில் இருக்கோம். குவான் ப்ரோ நம்ம ஃபஸ்ட்டில் வந்துட்டோம் கைஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கோம். இது காசை வச்சு பார்க்குறாங்க போல். அட்டாக்காக தான் மாற்றிருக்காங்க. இது பண்ணிடுறேன். ஏய் வாங்கலாம் இங்கே போய் எங்கள் கதையை முடித்தோம். கிட்ஸான் ப்ரோ எங்கள் கோட்டைக்குள்ளே நான் நுழைய போகிறேன் ப்ரோ. கிட்ஸான் ப்ரோ கோட்டைக்குள்ளே நுழையலாம். கிட்ஸான் ப்ரோ இதெல்லாம் வாங்கிக்கோங்க ப்ரோ. பாம் எடுக்கிறாரு கிட்ஸான் ப்ரோ. பாம் எடுக்கிறாருங்க. என்னமோ சுட்டாரு. ஓகே அங்கெல்லாம் இப்படி போயிட்டுருக்கானுங்க சும்மா. இது வந்தால் அவ்வளோதான் போகுது. நம்ம டையாக அவனுக்கு வந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே 7000 ரூபாய் தான் இருக்கேன். இங்கே காசு கலெக்ட் பண்ணலையே நம்ம. எனக்கு 200 ரூபா தான். அப்பப்போ வந்து 200 ரூபா கலெக்ட் பண்ணாங்க. இவங்க வைன் பண்ணுறதுல நமக்கு காசு ஏறும். வந்து பார்த்தீங்கன்னா வரேன்டா கரெக்டாக நான் எடுத்துகிட்டு வரேன்டா. இந்த ரெட் டீமை முதல்ல அடிக்கிறேன்டா. ப்ளூ டீம் கிட்ட வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு நான் காட்டுறேன்டா. த பவர் ஆஃப் ரெட் டீம்டா. ரீபர்த் இருக்கான்னு தெரியல. ஓ லேசர் டோருக்குள்ள நுழைய முடியாதா? அதான் லேசர் டோரா? ஓகே கட்டான வச்சு பறந்து பறந்து அடிப்போம். என்பிசி இங்கே உனக்கு எந்த வேலையும் இல்லை. கிளம்பு. ரெட் டீம் கொஞ்சம் வெளியே வாங்க. உள்ளே போகிறீங்க. இது மேலேயே நினைக்க என்ன நடக்கும்? இதெல்லாம் சுட முடியாது. இல்லை சுடுது. எப்படி சுடுறா? ஓ நோ எப்படி சுடுது தெரியல. இதுக்கிட்ட இந்த தூரமாக போட்டு நல்லது. என்பிசி இந்த வாங்கிட்டு அது வந்து சுடுது. அது மேலே நின்னா கூட என்ன நீ போட்டுறியா? அடிச்சு விட்டுச்சு. இந்த எல்லோ கலர் என்பிசி கொஞ்சம் பவராக இருக்குது. நைட்டு இப்போ 9000 தான் இருக்குது. நமக்கு இது பத்தாது. என்ன பண்ணுவீங்க? நீ என்ன பண்ணிருக்க? அடி 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 அடி. டே எவனாச்சு அவன் கூட்டத்தை கூட்டுவாங்களா? நான் அடிக்கிறேன். கிரீன் வரான். டே கிரீன் நில்றா. இப்போ வந்துட்டேன்டா நான் ப்ரோ. கிட்ஸான் ப்ரோ நான் தான் இவங்களெல்லாம் அடிப்பேன். சொல்லிட்டு ஓடிப்பேன் ப்ரோ. ஒன்று என்பிசி அடிச்சிட்டாங்க. இது என்பிசி தொல்லை தாங்க முடியலப்பா. என்பிசி ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா கத்தி ஒன்றுன்னா ஏறிட்டே இருக்குது பவரு. என்பிசிஸ் அடிக்கும். என்பிசிஸ் இங்கே வாங்கடா. என்பிசிஸ் தைரியம் வந்து இங்கே வாங்கடா. உங்களை எல்லோரும் முன்னத்துலேருந்து அடிப்பேன்னு சொல்ல மாட்டேன். ஓடி ஓடி தான் அடிப்பேன். ஏன்னா நீங்களாம் தூரமாக அடிக்கிறீங்க. கோலை ஒன்றும் என்ன அடிச்சிட்டாங்க. என்பிசிஸ்லாம் சேர்ந்து இந்த என்பிசிஸே பவர் தான் போலையே. வாழ்க்கையே சேர்ந்துருக்கேன். இதெல்லாம் பத்தது. என்ஃபிக்கே தேவை. இவங்க தானே நம்மளை அடிச்சுங்க போனோம். இதே இல்லை வந்து நீ ப்ளூவாடா? நம்மளா நம்மளும் தெரியாமல் நான் இங்கே அடிச்சுட்ருக்கேன். இந்த க்ரீன் இருக்காங்க. இந்த ஊற்றுறாங்கள இவனை தான் மொட்டை அப்படின்னு நைட்டு ஈஸியாக இல்லை வச்சுருக்கேன். ஈஸியாக தான் அடிச்சு விட்டுடலாம். எந்த லெவல் 2? ஓகே இவங்களெல்லாம் அடிச்சு வச்சுருக்கேன். நம்ம கோதுமை விட நம்மளே பவர் போல. இந்த கத்தி போயிடுச்சு வந்துடுச்சு. நானும் வேரிச்சு பவர் எப்படியோ 400 ரீச் பண்ணிச்சு. டே ரெட் டீம் வந்துருக்கான் வெளியே. வாடா 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 வாடா. வாடா வட்ட தோலா. டே இந்த ஆக்கிறேன். ரெட் டீம் உங்களெல்லாம் சிங்கிளாக நின்று சகர விடுவேண்டா.
என்னடா என்ன தெரிச்சு விட்டீங்க தெரிய விட்டீங்கண்ணே அங்கங்கே தெரிச்சு போயிருக்கேன் நான். டெரெக்டின் முடிஞ்சா என்னோட இதுவை இன்னும் நீ என் டீம்மேட்ஸ்லாம் அடிக்கிறப்போ அப்படி நான் தான்டா இவங்களை அடிப்பேன். உங்களை அடிக்கக்கூடாது. என்னடா நான் உங்களுக்காக சண்டை போட்டேன், நீங்கள் எங்களுக்காக சண்டை போட மாட்டீங்களாடா? கொஞ்சம் வாங்கடா. அடிச்சுட்டாங்கடா என்ன ரெட்டிங்காரங்க. இந்த ப்ளூ இப்படியே பார்த்துட்டு இருக்கானுங்க. ஃபாலோ தொடுவோம் வருங்க. அப்போ தான் நம்மளை ஃபாலோ பண்ணி வருவாங்க. இங்கே வாங்கடா. ரெட்டுக்காக வாங்கடா. ஃபாலோ பண்ணுங்கடா. வாங்கடா. வாங்க அது சுற்றில விட இந்த கட்சியை பெஸ்ட்டு. ஓகே இந்த வாங்கிக்கோ. இந்த ரெட் டீம் வராங்க. ரீச் பண்ண கூட உள்ள நம்மளும் அந்த மாதிரி மாற்றணும். அந்த ஊத்துறானுங்கள அவங்கள எங்கேருந்து வாங்குறானுங்க, எப்படி வாங்குறது தெரியலங்களெல்லாம். ஸ்ட்ராங்கா நம்ம அட்டாக்ல வச்சுப்போம். போய் அட்டாக் பண்ணுங்கடா, போங்கடா. என்னது இது? ஓ ஈவனுங்களா? ஓகே நெக்ஸ்ட்டு நைட்டு இவனை வாங்குவோம். இன்னொரு நைட்டு வாங்குவோம். நைட்டு போகிறான். நைட்டு தான் தேவை. பின்னாடி இன்னொரு நைட்டு 4000 740 ரூபா தான் நைட்டுக்கு இருக்குது. 790 ஓகே இந்த மாதிரி தான் வாங்கணும் போல. என்னடா ஹேர் ஸ்பேனரா? ஹீரோ ஸ்பேனரா வாங்கிட்டா போச்சு. ஹீரோ ஸ்பேனர்னா ஓ ப்ரிஸ்ட்டு கிடச்சிருக்கான். இன்னும் 2 ஸ்பின் இருக்குது. வால் கிடச்சிருக்கான். இன்னும் ஒன்று இருக்கு. திருப்பியும் ப்ரிஸ்ட்டு கிடச்சிருக்கான். ஓகே எனக்கு போதும். இப்போ இவங்களாம் கிடச்சானுங்களே, அவங்களாம் எங்கே இருப்பானுங்க தெரியலையே. நமக்கு இப்போ 25,000 தேவைப்படுது. அதுக்கு நம்ம இறங்கி சண்டை போடணும். ப்ளூ டீம் கிட்ட வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு தெரியுமாடா? த பவர் ஆஃப் ப்ளூ டீம்டா. ப்ளூ டீம்டா. நாங்கள் ப்ளூ டீம்டா. ஃபாலோ போட்டால் தான் நம்ம பின்னாடி வந்து அடிப்பானுங்க. இல்லைன்னா அவங்க அட்டாக் கொடுத்தாக்கா அவங்க எங்கேயாச்சும் போய் அடிச்சுட்டு இருப்பாங்க. இந்த ஊற்றுற அடிக்கணும். நைட்டு நல்லாம பண்ணுங்க. குசோம்புவா கிட்டே இருந்து கொடோப்பியாவா பேர் ப்ளூ அணியே. ப்ளூ நைட்டை போய் நான் அடிச்சுட்டு இருக்கேன். ஒன்றும் அவங்களுக்கு இல்லை. நான் பழி வாங்கிட்டாங்க. கிட்ஸோன் பழி வாங்கிட்டாங்க. நான் இப்போ வரமாட்டேன்னா ரிவெஞ்ச் எடுக்க ப்ளூ டீம் அங்கே அனுப்பி உங்களை ரிவெஞ்ச் எடுப்பேன். இங்கே ரெட் டீம் இருக்குது. கண்ட்ரோல் அட்டாக்லேயே இருக்கட்டும். இதை ஃபாலோ பண்ணிடுவோம். நான் அப்போ தான் நம்ம பின்னாடி வந்து அடிப்பாங்க. இந்த வாங்கிக்கோங்கடா. எம் சைடு இங்கே சண்டை போடுங்கடா. ஊற்றுறவன் இந்த வாங்கிக்கப்பா. ஊற்றி விட்டுடலாம். ஏதோ ஒன்றுட்ட ஆசிட் ஊற்றுறவன். என்ன நீங்கள் தெரியுங்க இங்கேயே வரீங்க. அங்கே போங்கடாண்ணா. ஃபாலோ தொடக்கூடாது உள்ள அப்படி பண்ணுறதுங்க. அங்கே போய் எங்கேயாச்சும் அட்டாக் பண்ணினே வருங்கடா. இதான்டா எனக்கு ரொம்ப பேங்கோ. என்கிட்ட வச்சு காலேஜ் நான் காலேஜ் முடிச்சு ஊற்றுறவன் எங்கேயே இருக்கான். இதை ஊற்றிக்கிட்டே இருக்கேன். இந்த ரெட்டில் நான் ஒரு பல்லு ஒன்றுமே விடவே மாட்டேனே. கிஃப்ட்டு கைஸ், கிஃப்ட்டு போடு செட் போடு. கிஃப்ட்டு வந்துட்டு கைஸ். கேஷ் இதெல்லாம் பாருங்க மாட்டேன். கேஷ் வந்துட்டு. ஓகே கைஸ். இவனுங்க இங்கேருந்து வரானுங்க. நாம் அங்கே ஏதோ ஒன்று பார்த்த மாதிரி இருந்துச்சு.
இங்கே நம்ம இங்கே வேறு ஏதாச்சும் பண்ணுமான்னு பார்ப்போம். இல்லை கப்பல் கைஸ், கப்பல் ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியாது இல்லை. என்ன வந்திருக்கான்னு பார்ப்போம். 4 ஸ்பின் வந்திருக்கு கைஸ். டெஸ்லாவா? டெட்ரைஸில் இருப்பானே அவன் தானே வால். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவானுங்க கிடைச்சாக்கா? அவ்வளோதான் காலியாச்சு. ஓகே, இவனுங்களாம் போவானுங்களா கூடா? ஜாயின் த குரூப் ஃபார் கோட். குரூப் கூட ஜாயின் பண்ணி வரணுமா? ரீபர்த் இருக்குது கைஸ், ரீபர்த் இருக்குது. நான் கூட இல்லைன்னு நினச்சேன். எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு அவங்களாம் வந்துடுறானுங்க கைஸ். டேய் எங்கடா இருக்கீங்க? நான் வந்துட்டேன்டா. ரெட் டீம் எங்கே இருக்குன்னு தெரியல. ரெட் டீம் நான் பழி வாங்குவேன். ரெட் டீம் காணும். ஹலண்டரன் என்னோட டீம் தான். மாமா போட்டு எடுக்கிறா வேலை பண்ணுறேன். வாங்கிக்கிறேன். இவங்க கார்டனுக்குள்ளே வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியாது போல. ஆமாம் சரி, கார்டன் சொல்கிறேன். இவங்க பேஸ்குள்ளே வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியாது போல். அவங்க பேஸாக அவங்க வந்து கிரீன் பசங்களா இங்கே வாங்கடா. நியாயமாக ஒரு குழந்தை பசங்க அடிக்குது. அந்த குழந்தையே என்ன அடிக்குது. ஓகே ஓகே, இங்கே வந்து ஜெயண்ட்டு இருந்துச்சு, அதை வந்து வாங்கி விட்டுட்டேன். நம்ம வந்து இந்த வீடியோ ரீபர்த் இருக்குது. அப்போனா இது வந்து போயிட்டே தான் இருக்கும் போல். இது வந்து போயிட்டே தான் இருக்கும். நம்மளால் முடிக்க முடியாது. ஏன்னா நமக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. இன்னும் ஒரு எவ்வளோ நேரம்? ஒரு 8 நிமிஷம் தான் டைம் இருக்குது. 4 நிமிஷம் வருது டைமு. 8 நிமிஷம் 4 நிமிஷம் டைம் வருது. ஏன்னா அது வந்து நான் நல்லா விளையாட முடியாது. ஏன்னா நல்லா போட முடியாது. இதோட பார்ட் 2லாம் வராது. சரியாக சொல்லிக்கிறேன். டாப் 50 கில்ஸா இந்த லிஸ்ட்டில் நான் எங்கே இருக்கேன்? நான் இருக்கேன் முதல்ல. விடுங்க, நான் இருக்கேன். இல்லை டே எங்கே வாங்கிக்கடா? கல்லு மேலே நீங்கள் சண்டை போட்டுக்கலையே. எம்பிசிலே அடிக்கிறாங்க. அதோட பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2லாம் கிடையாது. நான் போட மாட்டேன். பார்ட் 2 வராது. ஏன்னா இதில் ரீபர்த் போட்டு தான் வருது. நான் வந்து பார்ட் 2 போட மாட்டேன். ரீபர்த் தான் வந்துட்டுருக்கா. அதனால இது இன்ஃபினிட்டி கேம்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் விளையாடிக்கலாம். இந்த ஸ்வாடை வாங்கிட்டு வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கேன். இந்த ஸ்வாடை வாங்கிறதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. எனக்கு வாங்க முடியுமான்னு தெரியல. முதல்ல ட்ரை பண்ணுவோம். உனக்கு வந்தால் நல்லா இருக்கும். எப்படி காசை சேர்த்து விடுறது? இங்கே கிரீன் இருக்காங்க. இவங்கள அடிப்போம். இந்தமாரி இவங்களை அடிச்சிய காசை நல்லா சேர்த்து வச்சுக்கலாம். அதனால் 25K இப்போதைக்கு வாங்க முடியுமான்னு தெரியல. எடுக்க முடியுமாங்க. போகணும். ஃபுல் ஆள் கொடுத்தா ரோபக்ஸ் கேட்பாங்க. அங்கே போய் காசு கலெக்ட் பண்ணோம். நமக்கு இன்னும் எவ்வளோ தேவைன்னா 25Kக்கு இன்னும் 12K தேவை. 14K வந்துச்சா? அப்போனா ஒரு 11K இருந்தால் போதும். என்னடா பேச்சுவார்த்தைலாம் நடக்கவே கூடாதுங்க. ஆனால் இது ப்ளூ ஆர்மி. ஓகே, இன்னும் 10K தேவை. கிட்ஸ் ஒன் ப்ரோ, உங்களை நான் அடிப்பேன். வீட்டு வாங்க வீட்டுக்கு அப்படின்னு என்ன அமுச்சு விட்டாரு. சுற்றி வச்சு அடிச்சு விட்டாரு என்ன. போங்கடா போங்கடா டே போங்க. உங்களோட வேலையை காசு வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம அந்த கிரேப்ஸோட வாங்குறதுக்காக காசு சேர்த்துருக்கேன்.
நீ ப்ளூவாடா? நான் போது ஒருத்தன் ப்ளூ போய் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் பாட்டு. டேய் வாங்கடா, எல்லாரும் இருக்கும் வாங்கடா. டேய் வாங்கடா, சிங்கு தான்டா. டேய் என்னடா நீங்கள் துப்புறீங்க? வெக்கமாக இல்லை? தூக்கம் துப்புறீங்க? நான் துப்புலாம் தாங்க மாட்டீங்கடா. ஐயோ அவன் பயந்து ஓட முடியல அவனால். நான் அவனை தொத்திட்டே ஓடுறேன். டேய் என்னடா நான் பாட்டு தனியாக போயிட்டுருக்கோம், ஒரு NPC வந்து என்ன அடிச்சிட்ருக்கு. ஓ நோ. ஓகே இப்போ வந்து டைம் வேறு இல்லை. ஓகே கைஸ் இப்போ வந்து 18,000 இருக்குது. இன்னொரு 6,000 கிடச்சா நல்லாயிருக்கும். 6,000 கிடச்சா நம்ம வாங்க முடியுமான்னு தெரியல. இன்னும் எவ்வளோ தேவை? 7,000 தேவை. என்ன வாங்கிக்கிறா? இதில் பெட்டு அந்த மாதிரி எதுவும் இல்லை போல. பெட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். 7 நிமிஷத்தில் வரப்போகுது. இந்த பிங்க் கலரில் இருக்காங்களே இவங்களெல்லாம் அடிக்கவே முடியல. ஏன்னா அந்த ஊட்டுறவனை வாங்கி வச்சுருக்கான் கிட்ஸோன். அதான் கிட்ஸோன் வச்சிடலாம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25,000 வந்துச்சு. நம்ம போய் அந்த கிரேட் ஸ்வார்டை வாங்குவோம். டேய் ப்ளூ டீம் எதிரிலேருந்து வழி விடுங்கடா. கிட்ஸோன் ப்ரோ உங்களை அடித்து காலி பண்ண முடியலையே. உங்களை அடித்து காலி பண்ணிடலாம், உங்கள் டீம் அடித்து காலி பண்ண முடியல. ஓகே இப்போ நம்ம போய் கிரேட் ஸ்வார்டை வாங்குவோம். கிரேட் ஸ்வார்டை வாங்கிட்டு வீடியோ முடிச்சுப்போம். கிரேட் ஸ்வார்டு எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த சைஸில் இருக்குது கிரேட் ஸ்வார்டு. இது சண்டே போட்டு பார்ப்போம். டேய் யாராச்சும் வாங்கடா, இப்போ வாங்கடா யார் இருந்தாலும். கிட்ஸோன் ப்ரோ டீமையே நான் அடிச்சிடலாம். கிட்ஸோன் உங்கள் டீமை நான் அடிக்க போகிறேன். ஒரு அடி தான், 100 இப்படி 100. ஏய் இப்படி போடு கண்ணாலே. ஏய் உன்னையே அடிப்போம். TNT அடிப்பேன்டா. TNT அடிப்பீங்களா? ஓ சரி, ஒரு சுற்றியை வச்சு காலி பண்ணிட்டாரு. ஓகே கைஸ் இப்போ வந்து நம்மகிட்ட 2,000 இருக்குது. அவன் வீடியோ முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவே பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் போயிடுச்சு. கோடு வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணி வந்தால் கிடைக்கும். குரூப்பில் நம்ம ஜாயின் பண்ணி வரல. குரூப்பில் ஜாயின் பண்ணி வந்தால் கடை வச்சுருவேன். ஆனால் கோடுக்கு என்ன பண்ண தெரியல. குரூப்பில் தான் நம்ம ஜாயின் பண்ணி வந்தாலும் நம்ம யார் குரூப்பில் ஜாயின் பண்ணி வர்றது தெரில. கேட்டகே ஒரு மாதிரி நம்மக்கிட்ட ஒரு பாம்பு இருக்குன்னா நல்லாயிருக்கும், நமக்கு உதவியாக இருக்கும். ஓகே எல்லோரும் அடித்தாச்சு. டேய் இந்த க்ரீனை மட்டும் அடிச்சுட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். இங்கே இருக்கவங்க எல்லோரும் அடிப்பேன்டா. எல்லோரும் அடிப்பேன்னு சொன்னால் என்ன வச்சுருவாங்களே எல்லாம். இந்த டே கிட்ஸோன் ப்ரோ அவரு முடிச்சு விட்டாங்க. ஓகே லீடர் போர்டில் பார்ப்போம் யார் ஃபர்ஸ்ட்லப்பா. நம்ம தான் செகண்டில் இருக்கோம். கிட்ஸோன் ப்ரோ ஃபர்ஸ்ட்டில் இருக்காரு. ஓகே நம்ம இப்போ வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் வாங்க வேண்டியது இருந்தால் அதை வாங்கிட்டு வீடியோ முடிப்போம். இது ஐலாண்டை பிக் பண்ணுறதுக்கு 50,000 கேட்குறாங்க. அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது. 50,000 நான் எங்கே போகலாம்? நான் அதனால தான் இங்கே ஏதாச்சும் இங்கே எதுவும் இல்லை போல வேஸ்ட்டு. ஓகே அவ்வளோதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். ஓகே கைஸ் இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு இல்லை என்னதாவது பாஸ் வந்துடலாம் கைஸ். அவனை மட்டும் முடிச்சிடுவோம். பாஸ் கிட்ட தனியாக சண்டை போடுறாங்க கைஸ். அவனே முடிச்சுட்டான். பாஸ் கூட சண்டை போடலான்னு நினச்சேன். அவனே கிட்ஸோன் ப்ரோவே முடிச்சிட்டாரு. ஓகே கைஸ் இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போது பாய். ஓகே பாய்.